வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். 2024 எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், எம்பிபிஎஸ் சீட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், 7.5 92.5 எவ்வளோ எதிர்பார்க்கலாம் கட் ஆஃப். 2023 ஆல் இந்தியா கோட்டாவில் எவ்வளோ வந்திருக்குது, 2022 எவ்வளோ வந்திருக்குது, அதே மாதிரி 7.5 2022 2023 எவ்வளோ வந்திருக்குது, 92.5% 2023 2022 எவ்வளோ வந்திருக்குது. கேட்டகரி வைஸாக பார்ப்போம், எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த மார்க்கில் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறத. ஃபீஸ் எவ்வளோ வந்திருக்கு, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு அதர் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்திருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட எல்லா காலேஜோடைய கட் ஆஃப் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கிடுங்க. இப்போ திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் 2013 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மொத்தம் 100 சீட் இருக்குது. இது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்குள்ளே வருது. மொத்த பரப்பளவு இந்த காலேஜோட மொத்த பரப்பளவு 35.44 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் ஆல் இந்தியா ரேங்கில் 264வது இடத்துல இருக்குது. தமிழ்நாடு ரேங்கை பொறுத்தவரையில் 20வது இடத்துல இருக்குது. இது ஆவரேஜாக 500 பேஷண்ட்டு இப்போ ஒரு நாளைக்கு வர்றாங்க. 500 கூடலாம் குறையலாம், ஆவரேஜாக 500 பேர் வர்றாங்க. இது மொத்த பெட்டு 120 பெட்டு இருக்குது திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜில். இதை சீட் மெட்ரிக் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். 15% ஆல் இந்தியா கோட்டாக்கும் 85% தமிழ்நாடு கோட்டாக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 85% தமிழ்நாடு கோட்டா ஜெனரல் கோட்டா ஸ்பெஷல் கோட்டான்னு பிரிச்சிருக்காங்க. இதில் ஜெனரல் கோட்டாவை பொறுத்தவரையில் 7.5 92.5 சேர்ந்துருக்கு. அதே மாதிரி ஸ்பெஷல் கோட்டாவை பொறுத்தவரையில் பிடபிள்யூடி ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸ் சர்வீஸ் மேனாக கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக போஸ்ட் கிராஜுவேட் 5 பிராஞ்சில் இருக்குது. எம்டியை பொறுத்தவரையில் 16 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்ஸை பொறுத்தவரையில் 14 சீட் கொடுத்துருக்காங்க. இது சிட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 7.7 கிலோமீட்டர் இருக்குது. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ். இப்போ சீட் மெட்ரிக்கை பார்ப்போம். சீட் மெட்ரிக்கை பொறுத்தவரையில் 15% ஆல் இந்தியா கொடுத்துருக்காங்க. இந்த 15%ல் ஓப்பன் கேட்டகரிக்கு 7 சீட்டும், ஓப்பன் கேட்டகரி இடபிள்யூஎஸ்க்கு 1 சீட்டும், எஸ்சிக்கு 2 சீட்டும், எஸ்டிக்கு 1 சீட்டும், ஓபிசிக்கு 4 சீட்டும், மொத்தம் 15 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில். தமிழ்நாடு ரிசர்வேஷனில் ஓசிக்கு எந்த சீட்டு அலாட் பண்ணலை போன வருஷம். பிசியை பொறுத்தவரையில் 38 சீட்டும், பிசிஎம்மை பொறுத்தவரையில் 3 சீட்டும், எம்பிசியை பொறுத்தவரையில் 26 சீட்டும், எஸ்சியை பொறுத்தவரையில் 14 சீட்டும், எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 3 சீட்டும், எஸ்டியை பொறுத்தவரையில் 1 சீட்டும், மொத்தம் 85 சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில் இதில் தான் 7.5 ஸ்பெஷல் கோட்டா எல்லாமே உள்ளடக்கம். இப்போ நம்ம எவ்வளோ ஃபீஸ் எடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியை டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதர்ஸுக்கு 6,000 ரூபா டியூஷன் ஃபீஸு. ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்தவரை எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு 2,000 ரூபாயும், அதர்ஸுக்கு 2,000 ரூபாயும் எடுத்திருக்காங்க. லைப்ரரி 1,000 ரூபா, எல்லாத்துக்கும் 1,000 ரூபா எடுக்கிறாங்க. இதர ஃபீஸ் 1,000 ரூபா எல்லாத்துக்கும் எடுக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 7,473 ரூபா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு எடுக்கிறாங்க. அதர்ஸுக்கும் 7,473 ரூபா தான் எடுக்கிறாங்க. யூனிவர்சிட்டி என்சிசி ஃபீஸ் 10 ரூபா எடுக்கிறாங்க எல்லாத்துக்கும். அதே மாதிரி எல்ஐசி குரூப் இன்சூரன்ஸுக்கு 300 ரூபா எடுக்கிறாங்க எல்லாத்துக்கும். யூத் ரெட் கிராஸ் 100 ரூபா எடுக்கிறாங்க எல்லாத்துக்கும். இதர ஃபீஸ் 100 ரூபா எடுக்கிறாங்க. ஃப்ளாக் டே 100 ரூபா எடுக்கிறாங்க. இது எல்லா கம்யூனிட்டிக்கும். அதே மாதிரி எஸ்சிஏ எஸ்டி எஸ்சி 12,083 ரூபா ஃபீஸ் வருது. இவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாது,
மற்ற அதர்ஸுக்கு வந்து 18,083 ரூபா வருது. அதர்ஸுக்கும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஐக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும் கம்மியாகுது. 7.5 பொறுத்தவரையில் 7.5ல் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு பொறுத்தவரையில் டியூஷன் ஃபீஸு, மெஸ் பில்லு, ஹாஸ்டல் ஃபீஸு கிடையாது. இது கவர்மெண்ட், எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயுமே எல்லா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கும் உள்ளடக்கம். 7.5 கோட்டாவில் போகிறவங்களுக்கு கவர்மெண்ட்டே பே பண்ணிடும். அதனால் அவங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் இது ரவுண்ட் 1 கணக்கு. ஆல் இந்தியா பொறுத்தவரை 22வது வருஷத்தில் 610 ஜெனரலில் முடிஞ்சிருக்கு. 2023 630 முடிஞ்சிருக்கு. 10 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. ஓபிசியை பொறுத்தவரை 2022 613 முடிஞ்சிருக்குது. 23 பொறுத்தவரை 629 முடிஞ்சிருக்கு. 16 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. இடபிள்யூஎஸை பொறுத்தவரையில் 606 முடிஞ்சிருக்கு 2022. 2023 பொறுத்தவரையில் 616 முடிஞ்சிருக்கு. 10 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சியை பொறுத்தவரையில் 501 முடிஞ்சிருக்கு 2022. 2023 பொறுத்தவரையில் 534 முடிஞ்சிருக்குது. 33 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 482 2022 முடிஞ்சிருக்கு. 477 2023 முடிஞ்சிருக்கு. 22 விட 23 கம்மியாக 5 மார்க் கம்மியாக முடிஞ்சிருக்குது. இப்போ தமிழ்நாடு இதை பார்ப்போம். 92.5% ஜெனரலில் ஓசியை பொறுத்தவரையில் 2022 2023 எந்த சீட்டும் போடலை. 2022 பிசியை பொறுத்தவரையில் 561 முடிஞ்சிருக்குது. 2023 பிசியை பொறுத்தவரையில் 587 முடிஞ்சிருக்குது. 26 மார்க் வித்தியாசத்தில் பிசியில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 2022 529 முடிஞ்சிருக்குது. 23 பொறுத்தவரையில் 568 முடிஞ்சிருக்குது. 39 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 517 2022 565 2023 48 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சியை பொறுத்தவரையில் 444 2022 489 2023 45 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 397 2022 408 2023 11 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 365 2022 377 2023 12 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 2022 போடல. 2023 பொறுத்தவரையில் 568 முடிஞ்சிருக்குது. இப்போது 7.5ல் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். 2022 2023 ஓசியில் எந்த சீட் அலாட் பண்ணலை. பிசியை பொறுத்தவரையில் 297 2022 405 2023 108 மார்க் டிஃப்ரெண்டில் போயிருக்கு. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 342 2022 409 2023 67 மார்க் டிஃப்ரெண்டில் போயிருக்கு. பிசிஎம்மை பொறுத்தவரை 2022 2023 திருவண்ணாமலையில் போடலை. எஸ்சியை பொறுத்தவரையில் 2022 288 மார்க்கில் வந்திருக்கு முடிஞ்சிருக்கு. 23 பொறுத்தவரை 411 முடிஞ்சிருக்கு. 123 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏயில் 2022 2023 போடல. எஸ்டியில் 2022 2023 போடலை. இப்போ நம்ம வந்து 2024 கணக்கை பார்த்தோம்னா 2022 2023 விட இங்கே திருவண்ணாமலை தான் அதிகமாக போயிருக்குது. அதாவது பிசியில் வந்து 108 மார்க்கு, எஸ்சியில் வந்து 123 மார்க் வித்தியாசத்தில் போயிருக்கு. எம்பிசி மட்டும்தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. 67 மார்க் வித்தியாசத்தில் போயிருக்கு. இதில் வந்து நம்ம டோட்டலாக வந்து 2023 பொறுத்தவரை திருவண்ணாமலையில் தான் அதிகமாக இருக்குது. 400+ போயிருக்கு 2022. 2023 ஆவரேஜாக இருக்குது. இப்போ வந்து திருவண்ணாமலையில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா 450+ வந்து சேஃப் ஸ்கோராக எதிர்பார்க்கலாம். இது கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்ட்டு சேஃப் ஸ்கோராக எதிர்பார்க்கலாம். 450+, அதாவது 7.5 பொறுத்தவரை திருவண்ணாமலையில். மற்ற காலேஜில் வந்து 300+ இருந்திருக்குது. திருவண்ணாமலை தான் அதிகமாக இருக்குது. அதாவது 92.5 பொறுத்தவரையில் அதிக மார்க்கு வித்தியாசம்னா எஸ்சியில் வந்து 45 மார்க்கு, பிசிஎம்மில் 48 மார்க்கு, எம்பிசியில் 39 மார்க்கு, பிசியில் 26 மார்க்கு, எஸ்சிஏயில் 11 மார்க்கு,
எஸ்டியில் வந்து 12 மார்க் வித்தியாசம்லாம் போயிருக்குது. அதனால் இது ரவுண்டு 1 எடுத்துக்கிட்டு நம்ம 2023 எடுத்துக்கிட்டு இதை விட ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்மளுக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். ஏன்னா வந்து 2023 பொறுத்தவரையில் 2ஆம் ரவுண்டு மாப்பப் ரவுண்ட்லாம் வந்து இதை விட வந்து ரவுண்டு 1 விட வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. அதனால் அந்த மார்க்கை கணக்கெடுத்து பார்க்கும்போது இதை விட வந்து ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம சேஃப் ஸ்கோராக இருக்கலாம் திருவண்ணாமலை பொறுத்தவரையில். இப்போ வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு பார்ப்போம். அதிகமான வித்தியாசம்னு பார்த்தா எஸ்சியில் வந்து 33 மார்க் வித்தியாசத்தில் இருக்குது. அப்புறம் ஓபிசியில் வந்து 16 மார்க்கு, ஜெனரலில் வந்து 10 மார்க்கு, இடபிள்யூஎஸ்சில் 10 மார்க்கு, அதாவது அதிகமாக இருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 2023 வந்து 2022 விட கம்மியாக இருக்குது 5 மார்க்கு. அதனால் வந்து நம்ம வந்து எஸ்டியை பொறுத்தவரையில் 2022 மார்க் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் 10 மார்க் வச்சு இருந்தால் நம்ம வந்து ஆல் இந்தியா கோட்டா கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2023 வந்து இந்த மார்க்கை விட, அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு மார்க்கை விட கம்மியாக இருக்குது. அதனால் இதை விட ஃபஸ்ட் ரவுண்டு மார்க் எடுத்துகிட்டு 2023 ப்ளஸ் 10 மார்க் நம்ம வந்து சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.